أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் பேரருளால் நாம் எல்லாம் அவனுடைய மார்க்கத்தை கற்று அதனை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நல்லாசையோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதிலே ஒன்று கூடி அவனுடைய வேதத்தை ஓதி அதை ஒருவருக்கு ஒருவர் விளங்கிக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அமைதி இறங்குகிறது, மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு அமைப்பின் கீழால் மலக்குகளுடைய பாதுகாப்போடு அவனுடைய இறை இல்லமா மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி அவனுடைய வேதத்தையும் நபிகளாருடைய உபதேசங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்திலே மார்க்கத்தின் தெளிவையும் ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்துகளை அல்லாஹு தாலா நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சில செயல்கள் என்ற தலைப்பின் கீழால் இன்று நாங்கள் இந்த உரையை பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதரிகளே, அல்லாஹு தாலா நம்மை படைத்து நமக்கென்று இரண்டு விதமான வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தியதாக அல் குர்ஆன் சொல்லுகிறான். ஒன்று இந்த உலக வாழ்க்கை, அதற்கு பின்னர் நம்முடைய மரணத்துக்கு பின்னாலும் இன்னொரு வாழ்க்கை இருப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனை நமக்கு சொல்லுகிறான். உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் வாழ்ந்தவர்களுக்கு சில நீடிய காலங்களை கொடுத்திருந்தான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமாகிய நமக்கல்லாஹ் ஒரு குறுகிய காலத்தை தந்திருப்பதாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். அமாரு உம்மதி மா பைன சித்தீன வ சபஈன், என்னுடைய சமுதாயத்தின் வாழும் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். 70ஐ தாண்டி வாழுவது மிகவும் அபூர்வமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்ப நம்மில் பலர் 70 வரைக்கும் தான் வாழுவோம். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழப்போகிறோம். ஒரு சில நேரம் அதை விட கூடுதலான காலம் சிலர் வாழலாம். இன்னும் சிலர் அதை விட 60ஐ விட குறைவாக கூட சிலருக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கை அமைத்திருக்கலாம். இங்கு உள்ள தேவை என்னவென்றால், நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை நாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும். பரக்கத் என்பது என்னவென்றால், தெளிவாக அதாவது விளங்குவதற்காக சுருக்கமாக சொல்லுவதென்றால், குறைவான ஒரு செலவை குறைவான ஒரு பணத்தில் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வது. அதாவது ஒரு சின்ன தொகை பணத்திலே ஒரு 20 பேர்
அதை கொண்டு வாழ முடியும் என்றால், ஒரு 3 பேர் செலவழிக்க வேண்டிய ஒரு பணத்தில் 20 பேர் வாழுகிறார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய பரக்கத். நம்மை அறியாமலே அல்லாஹ் தருகின்ற பரக்கத் என்பது அதுதான். அல்லாஹ்வுடைய இறைவனிடமிருந்து வருகின்ற அபிவிருத்தி தான் பரக்கத் என்று சொல்லுவோம். இப்படியான ஒரு நிறைவான பரக்கத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு மறுமை வாழ்க்கை இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த செய்தியை நாம் விளங்குவதற்கு முன்னர், இந்த தலைப்பை நாம் விளங்குவதற்கு முன்னர், அல்லாஹுவினுடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது, நாங்கள் பல உரைகளை கேட்கிறோம். சில வேளை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம், அல்லது அதைவிட கூடுதலான மார்க்க உபதேசங்களை கூட நீங்கள் கேட்கலாம். நாம் இவற்றை வைத்து என்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம்? நாம் ஒவ்வொரு வாரமும் உபதேசங்களை கேட்கிறோம். சில நேரம் சில இடங்களில் ஹுத்துபாக்களை கூட பெண்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லோருமே நாங்கள் மார்க்க உபதேசங்களை கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் அதன் மூலம் வந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு முறை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் அலா அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறான், ஃபதக்கிர் இன்னஃபாத்தி திக்ரா, நபியே, அந்த மனிதர்களுக்கு உபதேசம் பிரயோசனம் அளிக்கும் வரைக்கும் நீர் உபதேசம் செய்வீராக என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் வரைக்கும் நீர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹ் சொல்றான். அடிக்கடி உபதேசம் செய்ய சொல்றான். தான் மார்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்தணும்னு சொல்றான். நபிகளாருடைய அந்த வரலாறுகளை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். மனிதர்களுக்கு அது பிரயோசனம் கிடைக்கும் வரைக்கும். மனிதனுக்கு எது பிரயோசனம் என்றால், என்ன உபதேசம் நமக்கு சொல்லப்படுகிறதோ, சில தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லப்படும், சில நல்ல விடயங்களை வாழ்க்கையில் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். இந்த இரண்டும் தான் உபதேசம். அப்ப இந்த உபதேசம் மனிதர்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும் வரைக்கும் நபியே நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய மனசு அப்படித்தான். கொஞ்ச நேரம் எதையாவது கேட்கும் பொழுது நமக்கு உள்ளஞ்சொல்லும், இனி வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கணும், இதை மாதிரி தான் வாழணும் அப்படின்னு பள்ளிக்குள்ள மட்டும் சொல்லும். இதை விட்டு படியால வெளியிறங்கினது பிறகு நம்முடைய எல்லா சிந்தனைகளும் மாறிடும். இந்த பயானுக்கு வாரத்துக்கு முன்னால எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே நிலைமையில தான் நாங்க திரும்ப எங்களோட வாழ்க்கை மாறுது. இந்த மாதிரி ஒரு போக்கு தான் நிறைய பேர் இருக்குது. அப்ப மனிதனுடைய உள்ளம் அப்படி. அதே போல ஷைத்தான் நம்ம கூட இருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வோட சபதம் விட்டு இருக்கிறான். அந்த ஷைத்தான் என்ன சபதம் என்றால், நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச நேரத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்டான். ஷைத்தான் பெருமையின் காரணமாக மறுத்தான். அல்லாஹ்வுடைய கட்டளையே என்று கூட அவன் பார்க்காமல் அதை மறுத்தான், பெருமை அடித்தான். அல்லாஹ் அதனால் அவனை அங்கிருந்து வெளியேற்றி வீசினான். பிறகு ஷைத்தான் அல்லாஹ்விடம் வரம் கேட்டான், இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் எனக்கும் வாழ்ந்து கொள்வதற்கு ஒரு அவசியம், ஒரு கால அவகாசத்தை எனக்கு தாண்டு கேட்டு அல்லாஹ் அவனுக்கு வாக்களிக்கிறான், நீ இன்னும் வாழ்ந்து கொள்ளலாம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் கிட்ட அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உனக்கு வழிபடுவதற்கு இந்த மனிதனை விட மாட்டேன். ஏன்னா மனிதனால்தான் அவனுக்கு அந்த நிலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம்பணியை சொல்லி அதை மறுத்ததுனாலதான் அவன் சொர்க்கத்திலிருந்து வீசப்பட்டான். அதனால அவன் என்ன சொல்றான்னு கேட்டால், இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நான் என்ன செய்வேன்னு கேட்டா, இந்த மனிதனை உனக்கு வழிபட விட மாட்டேன். எப்படியோ இந்த மனிதனை நான் நரகத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சியை செய்வேன் என்றது அல்லாஹ்விடத்துல அவன்கிட்ட சபதம். எப்படி சொல்றான் பாருங்க, மனிதனுக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக நின்று அவனை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், உனக்கு அடிபணிய விட மாட்டேன் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், உண்மையாகவே எனக்கு அடிபணிகின்ற அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது. உள்ளத்தால நாம் திருந்தி நான் அல்லாஹ்வுக்காகத்தான் வாழுவேன், இப்படித்தான் இருப்பேன் என்று உண்மையாக தக்குவாவோட வாழ்ற யாரையும் உன்னையால வழிகெடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இந்த வார்த்தையிலிருந்து நாங்க என்ன வழங்குறோம்னு கேட்டா, ஷைத்தான் அன்றைக்கு அல்லாஹ்விடம் சொன்ன அந்த சபதத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவதற்காக முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணுவான். உதாரணம் வச்சுக்கோங்களேன், இதை செய்யாத அல்லது இதை செய்யின்னு நம்மளை ஏவ மாட்டான். உதாரணம், நம்ம தூங்குறோம், சுபுகளை தூங்குறோம். சுபுடைய நேரத்துல அதான் சொல்றது காதுக்கு கேட்கும். இப்ப
கொஞ்சம் முழிப்பு வரும். அப்ப நம்மளோட உள்ள என்ன சொல்லும் தெரியுமா? 5:30 மணிக்கு தானே சூரியன் உதிக்கும், 6 மணிக்கு தானே உதிக்கும். சூரியன் உதிக்கும் முன்னால தொழுதுட்டு எழுப்பி சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுபோட நேரம் கொஞ்சம் தூங்கி எழும்புறது, கொஞ்சம் டயர்டாகி கொஞ்சம் தூங்குவோம், கொஞ்சம் தூங்கி எழுப்பி தொழு. இப்படிதான் செய்தான் சொல்லுவான். இன்றைக்கு தொழாதன்னு சொல்ல மாட்டான், கொஞ்சம் தூங்கி எழுப்பி தொழு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழும்புவோம், கொஞ்ச நேரத்தில் எழும்புவோம்னு சொல்லி சூரியன் போய்த்து நாளைக்கு சுபோ தொழுவோம். அப்படி என்ன பாருங்க, அதுக்கு பிறகு டைம் போயிட்டீனி நாளைக்கு தூங்கி கலாவும் இல்லைன்றாங்க. இப்ப நம்ம கொள்கை பேசுவோம். இப்படி பேசி பேசி என்ன இப்படித்தான் வழி கெடுக்கிற சீத்தான், இப்படித்தான் நம்ம வழி தவறுவோம். பாருங்க சகோதரிகளே, ஹந்தலா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் ஒரு நாள் வீதியில சத்தமா அழுது கொண்டு வாராரு. நாஃபக்கா ஹந்தலா, நாஃபக்கா ஹந்தலா என்று சொல்லிக்கொண்டு வீதியில போறார். ஹந்தலா முனாஃபிக்கா போயிட்டான், ஹந்தலா முனாஃபிக்காக போயிட்டான். முனாஃபிக்ன்ற யாரு? உள்ளத்துல உண்டு வெளியில உண்டு நடிக்கிறது, இதுதான் முனாஃபிக். உள்ளத்துல உண்டு நினைக்கிறது, உள்ளத்துல வேற உண்டு, வெளி வாழ்க்கையில ஒரு வேற நடத்த. நாங்க நல்லவ மாதிரி நடிக்கிறது, கெட்ட எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்துல வைக்கிறது. மக்கள் முன்னுக்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய தவறுகள் செய்யறது, இதான் நிஃபாக் தன்மை. இப்ப ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சத்தம் போட்டு ரோட்ல போறாரு. நாஃபக்கா ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டான், ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. ஹந்தலாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஹந்தலா என்ன இது? ஹந்தலா சொல்றாரு, அபூபக்கரே, ஹந்தலா முனாஃபிக்கா போயிட்டான். என்ன காரணம்? மஸ்ஜிதுக்குள்ள இருந்தா அல்லாஹ் அல்லாஹ் என்ற உள்ளம் பதறுது, அல்லாஹ்வை நினைச்சு திக்ர் செய்யும், அல்லாஹ்வுக்காக வாழணும் என்ற உள்ள துடிக்குது. பள்ளியை விட்டு நான் வெளியில வந்தால் என் வாழ்க்கையை வேறு விதமாக இருக்கிறது. அப்ப முனாஃபிக் தான ஹந்தலா. எப்படி சிந்திக்கிறார் நபித்தோழர்? பள்ளிக்குள்ள இருந்து அல்லாஹ்னு சொல்ற உள்ளம் வெளியில வந்தா படம் பார்க்குது. பள்ளிக்குள்ள இருந்து நாங்க எப்படியோ இருக்கிற தக்குவா அப்படி இப்படி நான் மார்க்கம் படிக்கணும்னு சொல்ற உள்ளம் வீட்டுக்கு போனா கணவனோட சண்டை, வீட்டுக்கு போனா பிள்ளைக்கு திட்டுறது, வீட்டுக்கு போனா பெற்றோரை மதிக்கிறது இல்ல, வீட்டுல இப்படி ஒரு வாழ்க்கை. அப்ப நாங்க எப்படி, நாங்க என்ன நிலைமை கிடையாது. எங்களுக்கு எப்பயாவது அந்த உணர்வு வந்திருக்குதா, நான் நடிக்கிறேனே நான் நடிக்கிறேன். இன்னொரு செய்தி பாருங்க, தொழுகையில நாங்க தக்பீர் கட்டின உடனே முதலாவது சொல்லக்கூடிய துவாக்கள் ரசூலுல்லாஹ் பல துவாக்கள் கற்று தந்திருக்கிறாங்க. அதுல ஒரு துவா தான் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துவாவோட நாங்க ஓதுவோம். இது ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க. முஸ்லிம்ல வர ஹதீஸ், குர்ஆன்ல இந்த வசனம் வருது, குர்ஆன்ல இந்த வசனம் வருது. இதுல என்ன கருத்துன்னு சொன்னா, இதை நாங்க அல்லாஹ் கிட்ட சொல்றோம். முதலாவது போயிட்டு தக்பீர் கட்டிய உடனேயே பிஸ்மில்லா சொல்லி சூரத்துல் பாத்தியா ஓதுறதுக்கு முதல்ல இந்த துவாவை தான் ஆரம்பத்திலே நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்றது. என்ன சொல்றோம்? இறைவா, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நம்ம சொல்றோம், இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவா, என்னுடைய முகத்தை முழுமையாக உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன், உனக்கு இணை வைக்காமல், உனக்கு பெரும் பாவங்கள் செய்யாமல் ஒரு முஸ்லிமாக அடிபணிந்து உன் பக்கம் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்று நம்ம சொல்றோம். இது ஒரு வாக்குறுதி, நான் உன் பக்கமே முகத்தை திருப்பிக் கொண்டேன். அடுத்த கட்டம் என்ன சொல்றோம்? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா, என்னுடைய வாழ்க்கை, இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய அறுக்கும் வணக்கம். நுசுக் என்கிறது நமக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போனா குர்பானி கொடுப்பாங்க, உலுஹியா கொடுப்போம். இந்த அறுக்கிறதுக்கு நுசுக்குன்னு சொல்றது அரபுல. இந்த அறுத்து பலியிடுகின்ற வணக்கம் கூட உனக்காகத்தான். இதை மட்டும் நம்ம சொல்லல பாருங்க. தொழுகையில ஆரம்பத்தில் அல்லாஹ் கிட்ட இந்த தொழுகையும் என்னுடைய அறுக்கிற வணக்கம் உனக்கு, இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லை. என்ன நம்ம அதை அல்லாஹ்க்கு தான் செய்யறோம். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றோம், மஹ்யாய வ மமாத்தி. இறைவா, நான் வாழ்ற இந்த வாழ்க்கையும் உனக்கு தான். இந்த உலகத்துல நான் வாழ்றேனே, இந்த வாழ்க்கை முழுக்க உனக்காகத்தான் இருக்கும். வமமாத்தி, என்னுடைய மரணமும் உனக்காகத்தான் இருக்கும். இது நாங்க அளிச்ச வாக்கு. எப்போதாவது நம்முடைய வாழ்க்கை, நம்ம மகரிபு தொழுகைக்கு போயிட்டு தக்பீரை கட்டிட்டு இன்ன வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை உனக்குத்தான், என்னுடைய மரணமும் உனக்குத்தான் சொன்ன நாங்க இஷா தொழுகை வரும் வரைக்கும் என்ன செய்யும்? ஒரு மணித்தியாலத்துக்குள்ள சிந்திச்சு பாருங்க.
மகரிபுல வாக்களிச்சுட்டு இஷா தொழுகை ஒரு மணித்தியாலத்துல இஷா தொழுகை வரும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த வாழ்க்கை அல்லாவுக்காக இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. கணவனோட சண்டை பிடிப்போம், பிள்ளைக்கு திட்டுவோம், என்னென்ன போல வார்த்தைகள் மொழிவோம், பக்கத்து வீட்டானுக்கு ஏசுவோம், கண்ட மாதிரி வாயால் இன்னொருத்தர மானத்தை போக்குவோம், பக்கத்து வீட்டானுக்கு ஏசுறது, என்னவெல்லாம் நடக்கு சிந்திச்சு பாருங்க. அப்ப எங்களுக்கு ஒரு மனுத்தியாலம் யாரெல்லாம் எந்த வாழ்க்கை உனக்குத்தான் என்று சொல்லி வாக்களிச்ச நம்ம அடுத்த நிமிஷம் கொஞ்சம் வாயை அடக்கி கொள்ள கூட நம்மளால இயலாது. பாருங்க, இப்போ ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கவலைப்பட்டிருக்கிறாரு. அல்லாஹ் கிட்ட ஒன்று சொல்றேன், பள்ளிக்குள்ள ஒரு சிந்தனை, பள்ளியை விட்டு வெளியே வந்த எனக்கு வேற சிந்தனை, அப்ப நான் ஒரு முனாஃபிக்காக மாறிவிட்டேனே என்று கவலைப்பட்டிருக்கிறாரு. இந்த கவலை மச்சமும் நமக்கு வரணும் சகோதரிகளே. இதைத்தான் நான் முன்னுக்கு சொல்ல நினைச்சேன். இந்த தலைப்பை நாங்க விளங்குறதுக்கு முன்னால அல்லாஹ் ஒரு வசனம் சொல்றான். அந்த வசனத்தை கொஞ்சம் விளங்குவோம். என்ன சொல்றான்? ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ذிக்ரா. நபியே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பிரயோசனம் அளிக்கும் வரை. உபதேசம் செய்யணும், உபதேசம் பிரயோசனம் அளிக்கும். பொய் சொல்லாதே. ஒரு தரம் சொன்னா கேட்க மாட்டோம், பல தரம் சொல்லணும். பொய் சொல்லாத, கணவனை திட்டாத, பிள்ளைய திட்டாத. புள்ள தவறு செஞ்சா திட்டப்படாது. அப்ப அடிக்கடி நம்ம சொல்லணும். அப்ப இன்னைக்கு பயான்ல கேட்போம், பிள்ளைய திட்டப்படாது பாவம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் வெள்ளனைக்கு ஸ்கூலுக்கு புள்ள கொஞ்சம் ரெடியாக நேரம் போயிட்டா சனியனேன்னு திட்டுவோம், நாசமா போனவளேன்னு திட்டுவோம். இவளாலதான் எனக்கு வாழ்க்கையிலே இவ்வளவு நோய் அப்படி திட்டுற தாய்மார் நம்ம கேட்கவே மாட்டோம் பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபியே, அந்த மக்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும் வரைக்கும் நேர் உபதேசம் செய்து கொண்டே இரு. சொல்லி போட்டு இன்னொரு வசனம் சொல்றான் அல்லாஹ், சயதக்கரு மை யக்ஷா. நபியே, நீங்கள் செய்கின்ற உபதேசத்தை யாரு உபதேசமாக எடுப்பார்கள் என்றால் சயதக்கரு மை யக்ஷா, யாரு அல்லாவை பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் இந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப குர்ஆன் நமக்கு சொல்லித்தர வாழ்க்கை, நபிகளாருடைய நமக்கு சொல்லித்தரக்கூடிய போதனையை யாரு எடுத்து நடப்பாங்க தெரியுமா? சயதக்கரு மன் யக்ஷா, யாருக்கு அல்லாவை பற்றி அச்சம் இருக்கிறதோ உள்ளத்துல அவர்கள் அதை ஏற்று நடப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். வயதஜன்னபுல் அஸ்கா, கெட்ட மனிதர்கள் அந்த உபதேசத்தை விட்டு தூரமாகுவார்கள். காதல் கேட்பாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், கெட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கேட்கும் உபதேசத்தை செயல்படுத்த மாட்டார்கள். அவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எஸ்லன் நாரல் குபரா, மிக பெரும் நரகத்தை அவர்கள் போய் அடைவார்கள். எப்படி சொல்றான் அல்லாஹ் பாருங்க. நபியே, அந்த மனிதர்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும் வரைக்கும் உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசத்தை கேட்டு அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் திருந்துவார்கள். வயதஜன்னபுல் அஸ்கா, கெட்டவர்கள் அதை கேட்டு வாழ்க்கையில் திருந்த மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்க அந்த உபதேசத்தை ஏற்று நடக்க மாட்டார்கள். எஸ்லன் நாரல் குபரா, அவர்கள் மிக பெரும் நரக நெருப்பை சென்றடைவார்கள். சொல்லிட்டு அடுத்த கட்டம் அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்துக்கு அவங்க போனா யாரு போவாங்க? உபதேசத்தை செயல்படுத்த மாட்டாங்க, கேட்பாங்க, நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இவங்க நரகத்துக்கு போவாங்க. நரகத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. சும்ம, நரகத்துக்குள்ள நுழைந்ததற்கு பின்னர், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்தின் வேதனை தாங்க முடியாமல் செத்து போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், சாவ மாட்டாங்க. உலகத்தில் நமக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை வந்து அடுத்த கட்டம் உயிர் போயிடும். ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்மளால ஒரு சோதனையை தாங்க முடியும், ஒரு தண்டனையை, ஒரு பயங்கரத்தை குறிப்பிட்ட அளவு தாங்க முடியும். தீப்பிடிச்சிட்டு, நமக்கு தீப்பிடிச்சிட்டு எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கணும் தீய? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கத்தலாம், உதறலாம், எல்லாம் செய்யலாம். அதுக்கு மேல உசிர் போயிட்டு அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நரகத்தின் தண்டனை அப்படி அல்ல. யாரெல்லாம் உலகத்தில் உபதேசத்தை ஏற்காமல் நடக்கிறார்களோ எஸ்லன்னாரல் குபரா, மிக பெரும் நரக நெருப்பை அவர்கள் சென்றடைவார்கள். சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்தில் நுழைந்தவர்கள் வேதனை தாங்க முடியாமல் செத்து போகவும் மாட்டார்கள். வலா யஹ்யா, நிம்மதியாக அங்கே வாழ்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். இன்றைக்கு மனுஷன் சொல்ற மாப்பிள்ளை 2 திட்டு திட்டுனா நம்ம சொல்லுவோம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கத்தை விட செத்து போறது நல்லம், அப்படி சொல்லுவோம். அப்படி நிறைய சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பாரு சொல்றது,
என் பொண்டாட்டியோட ஈக்கிறத விட செத்து போறது நல்லதுன்னு சொல்லுவான். செத்து பார்த்தா விளங்கும் அங்க எப்படிக்கும், செத்து பார்த்தா விளங்கும். அப்ப நாங்க நினைக்கிற செத்து போனா நிம்மதி இல்ல. அல்லாஹ் சொல்றான், லா யமூத்து ஃபீஹா, நரகத்துக்குள்ள போனா நீ செத்து விடவும் மாட்டாய், வலா யஹ்யா, நிம்மதியா வாழ்ந்து கொள்ளவும் மாட்டாய். எவ்வளவு தொல்லையா இருக்கும் பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அன்பு சகோதரிகளை, என் உறவுகளாக நினைச்சு போல சொல்றேன், நாங்க எல்லாரும் நாளை மறுமையின் சொர்க்கத்தில் வைக்கணும். நான் மட்டுமல்ல, நீங்க மட்டுமல்ல, நாங்க எல்லோரும் சொர்க்கத்தில் வைக்கணும். நம்ம பிள்ளைகளோட, நம்ம கணவனோட, நம்ம மனைவிமார்களோட, நம்ம சுற்றத்தாரோட, உறவுகளோட ஒண்டா அல்லாஹ்ட மறுமையில் இருக்கணும். ஒரு நபித்தோழர் இருந்தார், ரசூலுல்லாஹ்க்கு பணிவிட செய்வார், நிறைய பணிவிட செய்வார். ஒரு ஏழை சகோதரர், ஒரு ஏழை தோழர். அவர் வீடு வாசலே இல்லை, பள்ளியில தூங்கிக்குவாரு. அப்படி ஒரு நபித்தோழர். ஒரு நாள் அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லி, உனக்கு என்ன தேவை இருக்கு என்கிட்ட கேளப்பா, அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த நபித்தோழர் என்ன சொன்னார் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக பில் ஜன்னah, மறுமையில உங்களோட சொர்க்கத்துல ஒண்ணா இருக்கணும் யார் ரசூலுல்லாஹ், அதுதான் எனக்கு வேணும்னாரு. அவ கைர தாலிக ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, வேற ஏதாவது இந்த கேளுங்க. உலகத்துல உனக்கு எவ்வளவு தேவை இருக்கு? உனக்கு வீடு இல்ல, சாப்பாடு வசதி ஒண்ணும் இல்ல, பள்ளி வாசல் மூலையில தூங்குறா, எனக்காக தொண்டு செஞ்சுட்டீங்கிறா, வேற ஏதாவது உனக்கு என்ன இருக்கு தேவை? அல்லாஹ்வோட தூதர் கேட்கிறாங்க, இவரு எனக்கு ஒரு ஊட தர சொல்லி துவா செய்யுங்க யார் ரசூலுல்லாஹ். அப்படி கேட்டிருந்தா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டிருப்பாங்க. செல்வத்தோட உலகத்துல வாழ்ந்திருப்பாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் துவா கேட்டா செல்வத்தோட வாழ்ந்திருப்பாரா இல்லையா? வாழ்ந்திருப்பாரு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ், உலகத்துல உங்களோட நான் இருக்கிற மாதிரி சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் யார் ரசூலுல்லாஹ், அதுதான் எனக்கு வேணும், வேற ஏதாவது கேளுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? இல்லை யார் ரசூலுல்லாஹ், எனக்கு உங்களோட தான் சொர்க்கத்துல வாழணும். அப்ப நானும் நீங்களும் மறுமையில் அல்லாஹ்வோட தூதரோட சொர்க்கத்துல இருக்க வேணுமா இருந்தால் குர்ஆனும் சுன்னாவும் சொல்ற உபதேசத்தை நம்ம பின்பற்றணும். நாங்க சிந்திக்கணும் சகோதரிகளே. நாங்க எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்போம்? 50 வருடம் வாழ்ந்தவங்க இருக்கிறோம், 60 வயசு அடைஞ்சவங்க இருக்கிறோம், 30 வயசுல வந்தவங்க இருக்கிறோம், 20 வயசுக்காரங்க இருக்கிறீங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில 20 வருஷம் வாழ்ந்துட்டோம், 30 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் எவ்வளவு வாழ போறோம்? 40 வருஷம் வாழ்வோமா? எனக்கு இன்னொரு 50 வருஷம் இருக்குமா? எனக்கே நிச்சயம் இல்லை, எனக்கு 50 வருஷம் நான் வாழ மாட்டேன், அப்படித்தான் நான் சொல்லுவேன் யார்கிட்ட கேட்டாலும். நீங்க இன்னொரு 60 வருஷம் வாழ்வீங்கன்னு ஒருத்தர் கேளுங்க, சொல்லவே மாட்டோம். 60 வருஷம் நான் வாழுவேன் யாராவது சொல்லுவோம் துணிச்சலோட? எனக்கு நாளைக்கு கூட மௌத்து வந்துடலாம்னு சொல்லுவோம். அப்ப நாளைக்கு மௌத்து வரும் நம்பிக்கை இருந்தா நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் வரணுமா இல்லையா? நாங்க ஒவ்வொரு சிந்திக்கணும். நான் நிறைய காலம் வாழ்ந்துட்டேன், 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. நான் 50 வருஷம் வாழ்ந்துட்டேனே, இன்னும் ஆக மெச்சும் இந்த ஹதீஸ் படி வாழுவேனா இருந்தா கூட நான் இன்னொரு 20 வருஷம் தான் வாழ போறேன். அப்ப நான் இன்னொரு 20 வருஷத்துக்கு எவ்வளவு அமல் செய்யணும், எவ்வளவு காலத்தை தாண்டிட்டு வந்துட்டு. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வினுடைய வேதத்தை சிந்தித்து அதன்படி வாழுவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், அவலம் அம்மிர்ஹு நக்கிசுஹு, யாருக்கு வாழ்க்கையை நீடித்து கொடுக்கிறோமோ அவர்கள் சிந்தித்து பார்க்க வேணாமா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. சின்ன பிள்ளையில நாங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வயது போனதுக்கு அந்த நிலைமைக்கு நம்ம மாறுறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பின் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப இந்த வாழ்க்கையில் நடக்கிற அடுத்த மையத்துகள், அடுத்தவங்களோட உயிர் பிரிவுகள் எல்லாம் நமக்கு வாழ்க்கை வழிகாட்டு. அப்ப இதெல்லாம் நினைச்சுதான் நம்மளோட வாழ்க்கை மாறணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், உபதேசம் செஞ்சு கொண்டே இருங்க. அந்த உபதேசத்தை யாரெல்லாம் பிரயோசனப்படுத்துவாங்க என்றால் அல்லாஹ் பயப்படுறோம். யாருக்கா கெட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த உபதேசத்தின்படி வாழ மாட்டாங்க, அவங்க நரகத்தை சென்றடைவார்கள், அங்க வாழவும் மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க. அன்பான சகோதரிகளே, உலக வாழ்க்கையில நன்மைகளை நிறைய தேடிக்கொள்ளும். அல்லாஹ் சூரத்து யாசீன் ஒரு வசனம் சொல்றான் பாருங்க, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வ நுகத்திமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, நிச்சயமாக நாம் மரணித்தவர்களை மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுத்து எழுப்பாற்றுவோம். அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, மரணித்து போனவர்களை மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுத்து நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது செய்த நல்லது கெட்டதை எல்லாம் நாங்கள் முற்படுத்தி வைப்போம். அதே போன்று அவர்கள் மரணிக்கும் பொழுது இந்த உலகத்தில் விட்டு விட்டு போனவற்றையும் நாங்கள் என்ன செய்வோம்? பதிவோம். அவைகள் அனைத்தையும் தெளிவான ஒரு ஏட்டிலே நாங்கள் பதிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். இது என்ன சொல்றான்னு கேட்டா, நம்ம உலகத்தில் ஒரு வாழ்றோம் கொஞ்ச காலம், நம்ம வாழ்க்கையில சில நல்லதும் செய்வோம், சில கெட்டதும் செய்வோம்.
நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். ரெண்டையுமே அல்லாஹ் முற்படுத்தி அனுப்பி வைக்கிறான் நம்மளுக்காக. நாங்க நல்லது செஞ்சாலும் மறுமையில் அதை சந்திப்போம், உலகத்துல கெட்டது செஞ்சாலும் மறுமையில நாங்க சந்திப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு. ஒரு அணு அளவு, ஒரு மண்ணளவு எவர் ஒரு நன்மையை செய்தாரோ அதன் பிரதிபலனை மறுமையில் அவர் கண்டுகொள்வார். எவரொருவர் ஒரு மண்ணளவு, ஒரு அணு அளவு தீமையை செய்கிறாரோ அதற்குரிய பிரதிபலனையும் அவர் மறுமையில் கண்டுகொள்வார். நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் காணத்தான் போகிறோம். மறுமையில நம்ம செஞ்ச எல்லாமே பதிவேட்டில் இருக்குமாம் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க சகோதரிகளை, ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையில் வரும் பொழுது அவன் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே பதியப்பட்ட ஒரு ஏடு விரிக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு கொடுக்கப்படுமா. மறுமையில் பிரிக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த ஏட்டை இவன் பார்ப்பான். அப்ப உலகத்துல செஞ்ச எல்லா நன்மைகளும் வருஷப்படுத்தப்பட்டிருக்கும், எல்லா தீமைகளும் வருஷப்படுத்தப்பட்டிருக்கும். எல்லாத்தையும் பார்ப்பான். பார்த்தோன்னே இவன் சொல்லுவானா, இதெல்லாம் நான் சந்திக்காம இருந்திருக்கலாமே, யாலை தகா காணத்தில் காலியா, உலகத்தோடு இதெல்லாம் அழிந்து போயிருக்கலாமே. கவலைப்படுவான். ஏட்ட பார்த்தோன்னே, ஒவ்வொருத்தர பார்த்தோன்னே இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலானா என்று கவலைப்படுவான். அவன் சொல்லுவானா, இதெல்லாம் உலகத்திலே அழிந்து போயிருக்கலாமே, எனக்கு என்ன தீர்ப்பு நடக்க போவதே தெரியாதே. ஹலக்கான்னி சுல்தானியா, உலகத்திலே எவ்வளவு ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு இருந்ததே, அதெல்லாம் அழிந்து போயிட்டதே. பணம், செல்வம், பிள்ளைகள் எவ்வளவோ உலகத்தில் எனக்கு இருந்ததே, அவை எல்லாம் அழிந்து விட்டதே, எதுவுமே எனக்கு கை கொடுக்கவில்லையே என்று இந்த மனிதன் புலம்புவான். அப்படி புலம்புற நேரத்துல அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுவானா, அவனை பிடிங்க. மலக்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், புலம்பிக்கிட்டு நேரத்துக்கு சொல்லுவான். இப்ப நம்ம சிந்திக்கிறோம், எனக்கு கணவன் ஏசுனா 2 கொடுத்த அவருக்கு அடுத்த கட்டம் என் வாப்பா வந்து என்னன்னு கேட்பாரு, என் சகோதரர்களுக்கு என்ன கேட்கறதுக்கு நம்ம நினைக்கிறோம். அதே போல ஒருத்தன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நினைக்கிறான், மாமா மாமி கேசுவான். அவனோட சிந்தனை என்ன, என்னை தட்டி கேட்க எனக்கு வாப்பா இருக்கு, எனக்கும் மறுக்க ஒருத்தர் சிந்திக்கணும். உலகத்துல மறுமையில் அப்படி ஒன்றும் இருக்காது, எல்லாம் இழந்துருவான். இப்பதான் அவன் சொல்றானா, யா அல்லாஹ் எனக்கு எதுவுமே இல்லையே, உலகத்தில் எவ்வளவு செல்வத்தோட வந்தேன், ஹலக்க அன்னி சுல்தானியா, என் அதிகாரம் எல்லாம் போய்விட்டதே. மா அகுன அன்ஹு மாலியா, நான் தேடின சொத்துகள் செல்வங்கள் எல்லாம் எனக்கு பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டதே. உலகத்தில் எவ்வளவோ படைகள், பட்டாளம், செல்வம் எல்லாம் இருந்ததே, எல்லாமே எனக்கு இந்த பிரயோசனம் இல்லாம போயிட்டே என்று சொல்லி இந்த மனிதன் கை சேதப்பட்டு புலம்புவான மறுமையில. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விளங்கிடுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரூஹா சபஊன திராஅன் ஃபஸ்லுகு, அவனை நரகத்திலே தள்ளுங்கள், பின்னர் 70 முழ சங்கிலியால் அவனை நரகத்திலே கட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். எதனால் இந்த நரகம்? அதனால வந்து சகோதரிகளே, அப்ப மறுமையில் நம்ம நஷ்டத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்கள் ஒன்றுதான் நம்முடைய நாவு. நம்முடைய நாவு, நாம் பேசுற வார்த்தை, நாம் செய்யற சில செயல்கள் பல நன்மைகள் எல்லாம் ஆக்கிடும். அதனால உலகத்துல வாழும் பொழுது நாவை அடக்கி கொள்ளணும், பொறுமையோடு வாழணும், தேவையற்ற சபித்தல், தேவையற்ற முறையில் ஏசுறதெல்லாம் நிறுத்திக் கொள்ளணும், பொறுமையை கையாளணும். பொறுமைக்கு நிறைய கூலி இருக்குது. ஒரு சகோதரி வந்தா, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அவக்கு ஒரு நோய் இருந்துச்சு, சௌதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. நீங்க இந்த வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு விதமான நோய் இருக்குது யா ரசூலல்லாஹ், அந்த நோய் வரும்பொழுது என்ற சுயநினைவை மறந்து நான் கீழே விழுந்து விடுவேன், மயக்கமுட்டு விழுந்து விடுவேன். நான் கீழே விழுகின்ற பொழுது என் ஆடைகள் எல்லாம் கலண்டு மறைக்கப்பட வேண்டிய மானங்கள் எல்லாம் வெளிப்படுது யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து எனக்கு குணமாகுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்களேன் என்று அந்த பெண்மணி வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வோட தூதர் அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க, பெண்ணே, உனக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் அல்லாஹ்விடம், உன்னுடைய நோய் குணமடையும். அப்படியும் நடக்கும். அல்லது இந்த நோயை அல்லாஹ் எனக்கு தந்தான், நான் பொறுமையாக சகித்துக் கொள்வேன் என்று அந்த நோயோடு பொறுமையாக நீ உலகத்துல வாழ்ந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கு, நீ எது வேணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த பெண் என்ன கேட்டா தெரியுமா, யார சொல்லாத, எனக்கு சொர்க்கம் தான் வேணும், நோயோட நான் வாழ்றேன், அல்லாஹ் தந்த நோயோட பொறுமையாக நான் இருப்பேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும். ஆனா எனக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்க யார சொல்லலாம், என்னது, நான் மயக்கமிட்டு விழுந்தா என் மானம் வெளிப்படாம
இருப்பதற்காக பிரார்த்தனை செய்யும். இந்த பொறுமை தான் சகோதரிகளை முக்கியம். எனக்கு சொர்க்கம் இருக்கா, நான் உலகத்துல நிம்மதியா வாழுவேன், கொஞ்சம் விட்டு கொடுப்பேன், சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொள்வேன், கணவன் பிள்ளைகளுக்கு திட்டாம வாழ்ந்து கொள்வேன், பொறுமையா இருந்து கொள்வேன், பக்கத்து வீட்டார்களோட சண்டை இல்லாமல் இருந்து கொள்வேன். ஏன், எனக்கு சொர்க்கம் இருக்குது, இதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. இந்த பொறுமை தான் மிக முக்கியம். அதனால நம்ம உலகத்துல வாயை அடக்கிக் கொள்ளணும், சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும், சில விடயங்களை காக்கின்ற பொறுமைகள் தான். பெற்றோர்களை நம்ம ஏசக்கூடாது. பெற்றோர்கள் வயது முதிர்ந்திருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கரைச்சலா தான் இருக்கும், அதுக்காக நம்ம திட்டப்படாது, அவங்களோட மனநோரமை நடக்கப்படாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுங்கள். கணவனோட நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் செஞ்சாங்க. ஒரு பெருநாள் நேரத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் தொழுகை நடத்துவாங்க. ரசூலுல்லாஹ் நடத்தி முடிஞ்ச பிறகு உபதேசம் செஞ்சுட்டு பெண்கள் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் எங்களுக்கும் உபதேசம் செய்யுங்களேன் யார ரசூலுல்லாஹ் என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் பெண்கள் பக்கத்துல பயானோடு செஞ்சாங்க, ஒரு உரை ஒன்று நடத்தினாங்க. அந்த உரையில ஒரு செய்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நான் நரகத்திலே அதிகமானவர்களை பெண்களை தான் கண்டேன். ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம், நரகத்துல நிறைய பெண்களாக இருப்பதைத்தான் பார்த்தேன். என்ன காரணம் என்றால், யக்ஃபுர்ன பெண்கள் நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. யக்ஃபுர்னங்கிற அரபு சொல்லுக்கு நிராகரிக்கிறார்கள், நன்றி கட்டவர்களாக இருக்கிற அர்த்தமே. இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொன்னோனே சஹாபா பெண்மணிகள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் யக்ஃபுர்ன பில்லாஹ், நபித்தோழர் கேட்கிறார்கள், யக்ஃபுர்ன பில்லாஹ் இந்த பெண்கள் அல்லாஹ்வை மறுக்கிறார்களா யா ரசூலுல்லாஹ், அதனாலே நரகத்தில் அதிகமா இருக்காங்கன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இல்ல யக்ஃபுர்னல் அஷீர கணவனுக்கு நன்றி கட்டவளாக நடக்கிறாள், அதனால் அதிகமாக அவள் நரகத்தில் இருக்கிறாள் சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க. திருமணம் முடித்த காலத்திலிருந்து அவள் கேட்பதை எல்லாம் அவன் கொடுப்பான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் ஒன்றை உன்னிடம் கேட்பாள், உன்னால் கொடுக்க முடியாமல் போய்விடும். வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சேன் வாங்கித்தான்னு கேட்கிறாள் மாப்பிள்ளை கிட்ட, இதுக்கு முதல்லாம் வாங்கித்தான் கொடுத்திப்பார், அப்ப வாங்கி கொடுக்கலாம் போயிடும். உடனே கல்யாணம் முடிச்சதுக்கு என்னதான் கண்டேங்க, வாப்பாட்ட இருந்தது அழகா இருந்திருப்பேன் இப்படி சொல்லிடுவாள். டக்கண்டி சொல்றாங்க, உன்னை முடிச்சதால எனக்கு என்னதான் இருக்குது அப்படி கேட்டுவாள். இப்படி நன்றி கட்டவளாக நடப்பதனாலே தான் பெண்கள் அதிகமானவர்கள் நரகத்துல கண்டேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகின் நார வலோபி சக்தி தம்ரத்தின், ஈத்தம்பழத்தின் ஒரு கீற்றையாவது தர்மமாக கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த நேரத்தில் சில பெண்கள் தங்களுடைய காதுகளில் இருந்த தோடுகளை கலட்டி பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு தர்மம் செய்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அதுக்காக நீங்க கலட்டி தர்மம் செய்ய சொல்லல, ஆனா உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க சகோதரிகளே. இந்த உபதேசங்கள் அதைத்தான் முன்னுக்கே சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டா, இதெல்லாம் கேட்பதற்கு இன்பத்துக்கல்ல, ஏதோ நாங்க பயான் கேட்டோம் பள்ளியில நல்லா பேசினாங்கன்னு சொல்றதுக்கல்ல. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். நான் இன்னைக்கு படிச்சதுல எதை நான் செயல்படுத்துறேன், நான் இப்படித்தான் வாழுவேன், இப்படித்தான் இருப்பேன். மனுஷன் என்ற வகையில ஒரு சில விஷயங்கள்ல தவறிடுவோம். நாங்க இப்ப நியத்து வைக்கிறோம், பொறுமையாத்தான் இருப்பேன், கனவை ஏசினாலும் பொறுமையாத்தான் இருப்பேன், பிள்ளைகள் என்ன கரைச்சல் பண்ணினாலும் அவங்களுக்காக துவாத்தான் செய்வேன், இனி திட்ட மாட்டேன் என்று நம்ம நினைச்சிட்டு போயிட்டு அடுத்த கட்டம் சில நேரங்கள்ல நம்ம தாங்க முடியாம ஒரு வார்த்தை வந்துட்டால் அது பெரிய பாரதூரம் அல்ல, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். மனுஷன் தானே, குள்ளு பனியாத மகத்தாவும், எல்லா மனிதர்களும் தவறு செய்யறவங்க தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகைரல் ஹத்தாஇன அத்தவாபீன், தவறு செய்யறவங்கள்ல சிறந்தவங்க யாருன்னு கேட்டா, செஞ்ச தவறுக்காக தௌபா செஞ்சு மீள்றவங்க. அன்பு சகோதரிகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், இன்பமும் துன்பமும் சுழலும் சக்கரம் என்பது போல ஒரு மனிதன் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்துகிட்டே இருக்கும். பொறுமையை கையாளும், பொறுமையாக நம்ம இருந்தோமா இருந்தால் நமக்கு வெற்றி இருக்குது. அதனால நம்முடைய நாவை அடக்காமல் பொறுமை இழந்து நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக மறுமையில் நாங்கள் கை செய்தப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். பல பொறுப்புகளை சுமந்தவர்கள் தான் பெண்கள். உங்களை பொறுத்த மட்டிலே பிள்ளை வளர்ப்பிலே இருந்து பிள்ளையை சுமப்பது, பெற்றெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை என்பது எல்லா உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் உணர்ந்தவர்கள் தான். ஆனால் மனிதன் பெண்களை மதிக்க வேண்டிய ஒரு கட்டம் தான். இருந்தாலும் பொறுமையையும் சாதிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக சொர்க்கத்தில் முன்னணியில் இருப்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கும். எனவே நாங்கள் எப்பொழுதும் பொறுமையோடு வாழ வேண்டும்.
சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும், ஷைத்தான்கள் சில உணர்ச்சிகளை நமக்கு தூண்டி விடுவான். அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு விடாமல் குர்ஆன் சுன்னாவின் வழியிலே நின்று அந்த உபதேசங்களுக்கு அல்லாஹ்வை பயந்து வாழ்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லுகிறான், வ அம்மா மன் தகா வ ஆஸரல் ஹயாத்த துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் வரம்பு மீறி மன ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு இந்த உலகத்தை தெரிவு செய்து வாழ்ந்து கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மறுமையில் செல்லுமிடம் நரகம்தான். அம்மாமன் தகா வ ஆஸரல் ஹயாத்த துன்யா, எல்லைகளை மீறி, எல்லைகள் என்ன, அல்லாஹ் இது செய்யக்கூடாதுன்னு நமக்கு வரம்பட்டவை, அல்லாஹ்வுடைய தூதர் இதை நீங்க செய்ய வேண்டாம் என்று நமக்கு தடை போட்டவை, நமக்கு இடப்பட்ட வரம்புகள், எல்லைகள். யாரெல்லாம் இந்த எல்லைகளை மீறி மன ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மறுமையில் ஒதுங்குகின்ற இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க, வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யாரெல்லாம் மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்ற நாளை பயந்து மன ஆசைகளை அடக்கி உள்ளத்தை அடக்கி பொறுமையோடு வாழுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மறுமையில் செல்லும் இடம் சொர்க்கம்தான் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே உலகத்தில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் என்பது அதாவது சொர்க்கம் என்பது ஹுஃபத்தின் நாரு பில் மக்காரி. சொர்க்கம் இன்பங்களை கொண்டு தடுக்கப்பட்டிருக்கு, இந்த வெறுப்புகளை கொண்டு தடுக்கப்பட்டிருக்கு. நரகம் இன்பங்களை கொண்டு தடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகம் என்பது இன்பங்களை கொண்டு தடுக்கப்பட்டிருக்கு. சில இன்பங்களை நாங்க கைவிட்டால் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்ப அந்த நமக்கு சொர்க்கம் போறதுக்கு தடையாக சில இன்பங்கள் இருக்குது. அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க நம்ம நரகத்தை பற்றி விழுந்துருவோம். அந்த சில தடைகளை மீறாம நம்ம தடுத்துக்கிட்டே போனோமா இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம்ங்கிற அந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப உலகத்துல எதை செய்ய வேண்டாம் என்று நமக்கு தடுக்கப்படுகிறதோ அந்த தடைகளை நம்ம மீறாம இருப்போமாக இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். எப்ப அந்த இன்பங்களை இஸ்லாம் தடுத்தவைகளை படிப்படியாக அனுபவிச்சுக்கிட்டு போறோமோ அப்படி பற்றி நரகத்துக்கு தான் போவாருங்கிறத அந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது. அதனால உலகத்துல வாழும் பொழுது நாவடக்குவோம். மிக குறிப்பாக நாவினால் தான் மனிதன் நரகத்தை மோசமான நிலையை அடைவான் என்பதை சில ஹதீஸ்கள் என பார்க்க முடியுது. அன்பு சகோதரிகளே, திருமிதியிலே பதிவான ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் நாவை பிடித்து முஆது ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, இதை நீ தடுத்துக்கொள் என்று காட்டினாங்க ரசூலுல்லாஹ். நாவை பிடிச்சு இதை நீ தடுத்துக்கொள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப முஆது ரலியல்லாஹு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாவின் மூலமும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா? நாவால் பேசுவதை கொண்டும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா யார சூழல்லான்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே, மனிதர்கள் நரகத்திலே முகம் குப்பர வீசப்படுவதெல்லாம் அவனுடைய நாவினால் அவன் சம்பாதித்ததுதான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், யாரும் நாவை அடக்கிக் கொள்ளடைய பொறுமை இழந்து நாவால திட்டி பதுவா செஞ்சு அடுத்தவங்களோட குறைகளை பேசி கரும்பு தின்னுவதை போன்று மற்றவங்களுடைய மானத்தை பங்கப்படுத்துவதில் நம்ம ஈடுபடுறோமோ அப்ப நமக்கு நிச்சயமாக நரகத்தில் முகங்குப்புற வீசப்படுவோம் என்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாங்க ஒருபோதும் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடக்கூடாது, அடுத்தவர்களுடைய கண்ணியத்திலே கை வைக்க கூடாது, தரக்குறைவாக பேசக்கூடாது. அன்பு சகோதரிகளே, உலகத்துல இன்றைய காலகட்டத்தை பார்க்கும் பொழுது மிக மோசமாக செய்யப்படுகின்ற செயல்தான், மிக அதிகமாக செய்யப்படுகின்ற செயல்தான் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுவது. பரவலாக இன்று பார்க்கிறோம். இந்த பேருவலையில யாரோ ஒரு சகோதரன் இருப்பான், வாழ்க்கையில நான் அவரை கண்டு கூட இருக்க மாட்டேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வேற எங்கே ஒரு பகுதியில இருந்துட்டு அந்த சகோதரனுடைய குறைய பேஸ்புக்ல படிப்பேன். நடக்குதா இல்லையா? வெளிநாட்டுல உள்ள ஒரு பெண், இந்தியாவில் ஒரு பெண் ஒரு தவறான முறையில் ஒரு ஆணோட போனாலுங்கிற செய்தியை நாங்க படிக்கிறோம். அந்த இந்தியாவில் அந்த பெண் எங்க இருக்காள், அவள் யாரு, அவளோட ஊர் என்ன, பேர் என்ன நமக்கு தெரியாது. பேஸ்புக்ல எழுதி வச்சுக்க நாங்க இங்க இருந்து படிக்கிறோம்.
அதே மாதிரி நம்ம சகோதரிக்கு நடக்கிற ஒரு செய்தியை பேஸ்புக்ல எழுதி வச்சிருக்குது. நாங்க படிக்கிறோம், வேறு வழியில் ஒரு பிள்ளையாம் இப்படி நடந்துச்சாம். லேசா படிச்சுட்டு அப்படியா, நான் 2 நண்பர்கிட்ட சொல்லுவேன், வேறு வழியில் ஒரு பிள்ளையாமே, ஒரு முஸ்லீம் பிள்ளையா இப்படி நடந்துச்சாமே சொல்லிட்டு சாதாரண போவேன். இது என்ன நடக்குது? இந்த ஊருக்குள்ள யாரோ ஒரு பிள்ளை செய்த தவிர ஒரு சகோதரி பேஸ்புக்ல கிறுக்கி விட்டு இருக்குது, பேஸ்புக்ல எழுதி விட்டு இருக்குது. அப்ப ஊர் பேர் தெரியாத எங்க இருக்கிறவங்க எல்லாம் படிப்பாங்க. இந்த பிள்ளோட மானம் போறதுக்கு காரணம் யாரு? அந்த ஊர்ல உள்ள இன்னொரு சகோதரி, அவ பத்தி எழுதி விடுறது சும்மா. அப்ப எழுதி விட்டா உலகம் முழுக்க அதை பத்தி படிக்கிற அவனை குறைய சொல்றது. அவனை முன்னுக்கு சூரா யாசின் ஒரு வசனம் சொன்னேன், நிச்சயமாக நாங்கள் மௌத்தானவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம், அவர்கள் உலகத்தில் முற்படுத்தியவற்றையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாங்கள் பதிவு செய்வோம். இங்க பாருங்க, பயங்கரமான ஒரு விஷயம். உலகத்தில் நம்ம வாழ்றோம், நம்ம உலகத்தில் ஒரு தவறு செய்யறோம் அல்லது ஒரு நல்லது செய்யறோம், இது நமக்காக மறுமைக்கு முன்கூட்டி அனுப்பப்படுது, நமக்காக அனுப்பி வைக்கப்படுது, பதியப்படுது. அவர் நம்ம இரவையில் எழுப்பி 2 ரக்காத் தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, துவா கேட்கிறோம், வளமே இதை செஞ்சுட்டு வரோம். இது நாம உலகத்துல வாழும் போது செய்யற ஒரு நல்ல செயல். இது நம்ம கபருக்கு போறதுக்கு முன்னாலே அங்க எழுப்பப்பட்டிருக்கு. அல்லாஹ் அனுப்பிடணும், அல்லாஹ் முன்கூட்டி அனுப்பி வைக்கிறான். நாங்க போக இருக்கிற ஒரு இடம் மறுமை, அந்த மறுமைக்காக நம்ம இப்பவே அனுப்பி வைக்கிறோம், அங்க போயிட்டு அனுபவிக்கிறதுக்காக அனுப்பி வச்சுட்டோம். அதே போல இன்னொன்னு சொல்றான் அல்லாஹ், ஆசாரகும், நீங்க மௌத்தா போற நேரத்துல உலகத்துல விட்டுட்டு போன சில செய்திகள் இருக்குது, அதையும் நாங்க அனுப்புவோம். நீங்க முன்னுக்கு போய் திருவீங்க, அது பின்னால உங்களுக்கு வரும். எப்படி வரும்? பேஸ்புக்ல எழுதி வச்சுட்டு போய் திருப்பி ஒரு பெண்ணை பத்தி பேஸ்புக்ல உங்களோட சகோதரிய, உங்களோட நண்பிய, அவ நடந்த ஒரு தவற, அவட ஒரு குறைபாட்ட, அவட மானத்தை, எதையாவது ஒன்றை நீங்க கிறுக்கி வச்சுட்டு போயிடுவீங்க. நீங்க மௌத்தா போய் தருவீங்க. நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால நீங்க எழுதி வச்சது உலகத்துல இருக்கும். அதை புதுசா வாரவங்களா வாசிப்பாங்க, படிச்சுட்டு வேறு வேலை இல்லையா. இந்த ஃபாத்திமான் ஒரு பிள்ளை எழுதி வச்சுக்குது, இப்படி சொன்னா அந்த ஃபாத்திமாக்கு பார்சலா பேசிட்டே இருக்குமா இல்லையா? நாங்க கபர்ல இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம், மானத்தை போக்கினதாக வந்துட்டே இருக்கும். நாம போயிட்டோம், நாம விட்டுட்டு வந்த அடிச்சுவடுகள் நமக்காக அனுப்பிக்கிட்டு இருக்குது பாருங்க. அதே நீங்க என்ன செய்யலாம் சகோதரிகளை, பேஸ்புக்ல ஒரு நல்ல விஷயத்தை எழுதுங்க, ஒரு ஹதீஸை எழுதுங்க, ஒரு குர்ஆன் வசனத்தை எழுதி வச்சுட்டு மௌத்தா போங்க. அதை படிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாத்திமான்ற ஒரு சகோதரி, அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும், அழகான வழியை காட்டியிருக்கிறாள், நல்லொரு கல்வியை சொல்லி தந்திருக்கிறாள், நல்லா இருக்குது, அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கம் கொடுக்கணும், ஒரு துஆ கேட்கணும். உங்களுக்கு சொர்க்கம் நீங்க கபர்ல இருப்பீங்க, உங்களுக்கு அது நன்மையாக வந்து கொண்டிருக்கு. அப்ப நம்ம உலகத்துல தீமையை விதைச்சிட்டு மௌத்தா போகலாம், நன்மையை விதைச்சிட்டு மௌத்தா போகலாம். எனவே பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்புகள்ல இப்படி எழுதக்கூடிய நாங்க இருந்து அழிச்சிருவோம் சகோதரிகளே. நல்ல விஷயங்களை பரப்புங்க, நல்ல வார்த்தைகளை பரப்பிட்டு போவோம். நம்மளோட மௌத்துக்கு பின்னால் அதை படிக்கிறவங்க நமக்கு துவா செய்வாங்க. அவங்க துவா செஞ்சோ செய்யலையோ, அவங்களுக்கு ஒரு நேர்வழி கிடைச்சிட்டா இருந்தா, நம்ம எழுதின ஒரு எழுத்தால யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நேர்வழி கிடைச்சிட்டா இருந்தா என்ன நன்மை தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிஐயஹதியக்கல்லாஹு பிரஜுலின் வாஹிதின் கைருன் லக மின் ஹும்ரின் நிஅமில் சொன்னாங்க. அலியே, உன் மூலம் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைச்சால் செந்நிற ஒட்டகம் இருப்பதை விட உனக்கு சிறப்பானது. அரபுகளிடத்துல, அந்த காலத்துல அரபுகளிடத்துல மிக உயர்ந்த சொத்து என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தட்ட பிளைட் இருந்தா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான், அது போல சிகப்பு நிற ஒட்டகம் இருந்தால் அந்த காலத்துல பெரிய பணக்காரன் அவர். அரபுகளிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, பெரும் சொத்தாக மதிக்கப்பட்டதுதான் செந்நிற ஒட்டகம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் மூலம் யாராவது ஒருவருக்கு நேர்வழி கிடைக்குமாக இருந்தால் உன்னிடம் செந்நிற ஒட்டகம் இருப்பதை விட மேல். இன்னைக்கு நம்ம சொல்றா இருந்தா ஒரு 100 பிளைட் இருப்பதை பார்க்க மேல் பெரிய பணக்காரனா இருப்பீங்க. அப்ப நாங்க அதை செஞ்சுட்டு போவோம். பேஸ்புக்ல நல்ல வார்த்தையை எழுதிட்டு போவோம், நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு போவோம். நம்ம கபர்ல இருக்கும் சகோதரிகளே, நமக்காக அது நன்மையா வந்துட்டு இருக்கும். ஆனால் யாரையாவது மானத்தை போக்கி, யாரையாவது மோசமான செயல்களை செஞ்சுட்டு போனோமா இருந்தா, யாருக்காவது அநியாயம் செஞ்சு, நம்ம வீட்டுல பைபோஸ்ல என்ன செய்வோம்? பைபோஸ் பண்ணி இவளுக்கு விடப்படாது, அவளுக்கு பக்கத்து வீட்டாக்களுக்கு தொந்தரவு வர மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போய் தருவது, ஏதோ ஒரு செஞ்சு வச்சு போய் தருவோம். காலம் பூரா இன்னொரு ஆள் வந்து என்ன கூட வீட்டுல பிடிக்குன்னு கேட்டா, அந்த நாசமா போனவன் செஞ்சு வச்சால் அவள் திட்டுவாங்களா இல்லையா? அப்ப எங்களுக்கு அது பதுவா வந்து கொண்டே இருக்கும். அதனால
கபர்ல இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமின் யுபாஸுன். மனிதர்கள் மரணித்ததற்கு பின்னர் மீண்டும் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் திரைமறைவான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸுன் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் திரைமறைவான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அப்ப நாங்க நினைக்க கூட மௌத்தா போயிட்டா நம்ம மண்ணோட மண்ணா போயிட்டோம். இல்ல, நாம மௌத்துக்கு பின்னாலே நாங்க ஒரு வாழ்க்கையில தான் இருக்கிறோம். அது என்ன வாழ்க்கை? ஒரு நீளமான ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்ன, முஸ்னத் அஹ்மது, முஸ்ததரக் ஹாக்கிம் போன்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் மரணித்ததுக்கு பின்னால், நீண்ட ஹதீஸ், ஒரு துண்டை மட்டும் சொல்ற தேவையான பாதியை, மௌத்தா போனதுக்கு பிறகு நல்ல மனிதன் அடக்கப்பட்டதுக்கு பின்னால கபூர்ல அவனுக்கு விசாரிக்கப்படுதான். கபூர்ல அடக்கப்பட்டதுக்கு பின்னால அவனிடம் விசாரிக்கப்படும். அந்த விசாரணைகளுக்கு சரியான பதிலை சொன்னதற்கு பின்னால அவனுடைய வலப்புறமாக கபூரிலே இருந்து ஒரு இடப்புறமாக கபூரிலே இருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அதுல நரகத்தின் காட்சிகள் எல்லாம் தோன்றும். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அந்த மலக்கு சொல்லுவாரு, நீ போக இருந்த இடம் இதுதான், ஆனால் உலகத்துல நீ நல்ல சாலிகாக வாழ்ந்ததற்காக இப்பொழுது நீ போக இருக்கிற இடம் இதுதான் என்று வலப்புறமாக ஒரு வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கத்தின் இன்பங்கள், அந்த சொர்க்கத்தினில் இருந்து வரக்கூடிய அருள் பாலிப்புகள் எல்லாம் இவனுக்கு வந்து கொண்டிருக்கும். அந்த நிலையிலே அப்படியே மலக்குகள் விட்டுட்டு போயிடுவாங்க. இவர் அப்படியே இருப்பார். கபருக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கும், சொர்க்கத்திலிருந்து இன்பங்கள் வரும். அவருக்கு சொர்க்கத்தின் பட்டிலே ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அந்த பஞ்சனையில் அவர் உறங்கிக் கொண்டிருப்பார். மீண்டும் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் அந்த சொர்க்கத்தின் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்றாங்க. அதே போல உலகத்திலே கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள், வரம்பு மீறி வாழ்ந்தவர்கள், இஸ்லாத்தை உதாசீனம் செய்து வாழ்ந்தவர்கள், நாவை பேணி நடக்காதவர்கள், கண்டதுக்கெல்லாம் திட்டி, கண்டவர்களெல்லாம் ஏசி, மற்றவருடைய மானத்தை எல்லாம் போக்கி, மற்றவருடைய மரியாதையோடு விளையாடு, கண்ணியத்தோடு விளையாடி, இப்படியான அநீதிகளை எல்லாம் உலகத்தில் செஞ்சவங்க. இந்த பாவியான மனுஷன் மரணிச்சதுக்கு பின்னால் கபரிலே விசாரணை நடத்தப்படும். அந்த விசாரணையின் பொழுது எனக்கு எதுவும் தெரியாதே என்று கதறுவான். ஹாஹா லாதிரி மன் ரப்புக்கு என்று கேட்கப்படும். ஹாஹா லாதிரி, எனக்கு தெரியாது என்று வாங்க. வமன் நபியுக்கும், நபியாரு முகமதை பற்றி என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லுவான். அதுக்கு பின்னால் அவனுடைய வலப்புறமாக ஒரு வாசல் திறக்கப்படும். சொர்க்கத்தின் காட்சிகளை பார்ப்பான். அவனுக்கு சொல்லப்படும், நீ போக வேண்டிய இடம் இதுதான், ஆனால் உன்னால் போக முடியவில்லை. இப்பொழுது இதுதான் உன்னுடைய இடம் என்று இடது பக்கமாக ஒரு வாசல் திறக்கப்படும். நரகத்தின் கொடுமைகளும் நரகத்தின் வேதனைகளும் உஷ்ணமான காற்றுகளும் அந்த கபரை நோக்கி வந்து கொண்டிருக்கும். இப்படியே இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு மலக்குகள் போய்விடுவார்களாம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸுன். நீங்கள் மரணித்ததற்கு பின்னர் மீண்டும் ஒரு முறை நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற வரைக்கும் திரைமறைவான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான் பர்ஸக். பர்ஸக்னா என்ன? உயிரோட இருக்கிறவங்களுக்கு கபர்ல என்ன நடக்குன்னு தெரியாது, மௌத்தா போனவங்களுக்கு உசுரோட இருக்கிற நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ரெண்டு பேருக்கும் திரைமறைவு. அவங்கள நம்ம பார்க்க இயலாது, அவங்க எங்களை பார்க்க இயலாது. இப்படி ஒரு காலம் நீங்க இருப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வாழ்க்கையில இந்த உலகத்தை நம்ம பேஸ்புக்ல கிரிக்கினெல்லாம் வரும். சகோதரிகளே, மிக நிதானமாக இருக்க வேண்டும். மரணிக்கும் பொழுது கணவனுடைய திருப்தியோட மௌத்தாகணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த பெண்ணாவது மரணிக்கும் பொழுது தன் கணவனின் திருப்தியோடு மரணிச்சால் அந்த பெண் சொர்க்கம்தான். கஷ்டம்தான், அந்த கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு தான் சொர்க்கம். சொர்க்கம் என்கிறது என்ன சகோதரிகளே? எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளாலும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத இன்பங்கள். அல்லாஹ் சொல்றான், அப்படியான இன்பங்கள் நிறைந்ததுதான் சொர்க்கம். இப்படியான ஒரு சொர்க்கத்தை நம்ம லேசா காணணுமா? லேசா கிடைக்குமா? அம் ஹஸிபத்துமன் ததுகுலுல் ஜன்னah, அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கத்தை இலகுவாக அடையலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்தில் இலகுவாக நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் நீங்களும் அனுபவிக்காமல் சொர்க்கம் நுழையலாம் என்று எண்றீங்களா? அல்லாஹ் சொல்றான். சொல்லி போட்டு சொல்றான், அவங்களுக்கு என்ன வந்து தெரியுமா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வ தர்ரா வ ஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அவர்களுக்கு வறுமை வந்தது, பயங்கரமான வறுமை. சகோதரிகளே, வறுமைதான்
ஒரு மனிதனுடைய மானத்தையே போக்கிடணும். பசி வந்தால் 10 பறக்குன்னுவாங்க. மானம் போயிடும், மரியாதை இழந்துடுவான். நிறைய வரலாறுகள் நாங்க பார்க்கிறோம். வயிற்று பசிக்காக தன் மானத்தை இழந்தவங்களை பார்க்கிறோம். வயிற்று பசிக்காக இன்னொருத்தனுக்கு அடிமைப்பட்டு போனதை பார்க்கிறோம். கஷ்டங்களுக்காக வேண்டி என்னென்னமோ செய்யறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த கஷ்டம், வறுமைங்கிறது அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு, பெண்மணிகள் என்ன செஞ்சு வறுமை வந்துச்சு. அந்த கஷ்டங்கள், அந்த வறுமை, மஸ்ஸத்துல் பாஸா, அவர்களை வறுமை பிடித்தது. வறுமையில் பொறுமையா இருந்தாங்க. வறுமைக்காக மார்க்கத்தை விடல, வறுமைக்காக அல்லாஹ்வை திட்டல. இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்து அல்லாஹ் கண் இல்லையான்னு கேட்கறது. அல்லாஹ் கண் இல்லையா, இவ்வளவு கஷ்டப்படுறமே, இப்படி வாயில வார வார்த்தை. கணவனை திட்டுறது, இவனுக்கு இவ்வளவு கை காலுக்கு முடங்கி போய்த்து கிடக்கிறான் வீட்டுல, கணவனை திட்டுறது. இப்படி எத்தனையோ வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். வறுமை வாழ்க்கையில வரும், அது சோதனை. பொறுமையா கையாளணும். 7 மாநாளவு நாங்க கணவனோட ஒத்துழைச்சு சந்தோஷமாக அந்த துன்பங்கள் அனுபவிக்கணும். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஆயிஷா சொல்றாங்க, நபிகளாருடைய வீட்டிலே 3 நாட்களுக்கு அடுப்பெரியாதான். 3 நாட்களுக்கு அடுப்பெரியாது. கத்தாதா கேட்கிறாரு, அப்ப நீங்க 3 நாளா என்ன சாப்பிட்டீங்க? அடுப்பெரியாதுன்னு என்ன அர்த்தம்? சமைக்க ஒண்ணும் இல்ல, வீட்டுல சமைக்க எதுவுமே இல்ல, 3 நாளைக்கு எதுவுமே இல்ல, அடுப்பே பத்த வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன சாப்பிட்டீங்க? ஆயிஷா சொல்றாங்க, ஈத்தம்பழமும் தண்ணீரும் தான். வெறும் ஈத்தம்பழத்தையும் தண்ணீரையும் நீங்க இருப்பீங்களா? கணவன் என்ன திருத்திட்டீங்க? அடுத்த நாள் ஊட்டே தரத்துட்டீங்க. இருப்போமா? நாங்க சிந்திச்சு பாருங்க, இருக்க மாட்டோம். 3 நாளுக்கு அப்படித்தான் இருப்பாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல நுழையலாம் நினைச்சீங்களா? வலம்மாய் அத்திக்கும் மசால் உள்ளது ஹலோமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு ஏற்பட்டவை உங்களுக்கும் ஏற்படாமல், அவர்கள் அனுபவித்ததை நீங்களும் அனுபவிக்காமல், அவர்கள் துன்பத்தில் எப்படி பொறுமை காத்தார்களோ அந்த பொறுமையை நீங்களும் அனுபவிக்காமல் சொர்க்கத்தை அடையலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். மஸ்ஸத்துல் பாஸா, அவர்களுக்கு கஷ்டம் வந்தது, வறுமை வந்தது, பொறுமையாக இருந்தார்கள். வாய் அடைக்கிறாங்க, நாவ் அடைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை கைவிடல. வறுமையிலும் ஈமானோடு வாழ்ந்தாங்க, வறுமையிலும் ஈமானோடு வாழ்ந்தாங்க. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அந்த கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்காம சொர்க்க நோய் நினைக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, தர்ரா, நோய் நொடிகள் எல்லாம் அவர்களுக்கு வந்தது. நான் முன்னுக்கு சொன்னேன், யாரு அந்த சொர்க்கத்து பெண்மணி நோயோட வந்து எனக்கு துவா கேளுங்க சொர்க்கம் கிடைக்கிறது யார் சொல்லலாம், நான் நோயோட இருக்கிறேன்னா. இந்த பக்குவம் நமக்கு வரணும் சகோதரிகளே. நமக்கு ஒரு நோய் வந்துட்டா இருக்க ஜின் வைத்தியெல்லாம் தேடி முடிச்சிருவோம், இருக்கிற சிறுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம், இருக்கிற கோவில்கள்லாம் போய் சுத்திடுவோம், இருக்கிற தொட்டில எல்லாம் போட்டு கல்ல ஆட்டிடுவோம், என்னவெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துருவோம். சஹாபா பெண்மணிக்கு வந்தது. அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நோய் வந்தது, பிணி வந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோய்கள் படிச்சிருக்கிறோம், எப்படி எல்லாம் இருந்தாங்க. இந்த சௌதா என்கிற பெண்மணி நோயோட வாழ்ந்தாங்க, சொர்க்கம் கிடைக்கட்டும். இந்த நிலைமையை நீங்களும் அடையாம சொர்க்க நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா? வஸுல்ஸிலு, அன்றைய காலத்திலே கொஞ்சமான முஸ்லிம்கள், வேறு விலைக்கு நான் சொல்ல தேவையில்லை, நீங்க அனுபவித்த சோதனைகள் இருக்கிறது சகோதரிகளே. உங்களுடைய ஆண்களும் சில குடும்பத்தார்களும் அனுபவித்த சோதனைகள் எங்களுக்கு தெரியும், வரலாறுகள். அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான், அன்றைய கால சஹாபாக்கள் யுத்த காலங்கள்ல எவ்வளவு கஷ்டங்களை, உயிர்களை இழந்து எல்லாம் செஞ்சாங்க. பொறுமை இழக்கலவங்க, இஸ்லாத்துக்காக எதையுமே செய்ய தயாராக இருந்தாங்க. அதே நிலைமை இங்கேயும் ஏற்பட்டது சகோதரிகளை. அல்லாஹ் தான் கேட்கிறான், அந்த மக்கள் இஸ்லாத்தை நம்பாத மக்களினால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அதுல எல்லாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். எனவே அவர்கள் மார்க்கத்தை விட்டுட்டு ஓடல, கொள்கையை விட்டுட்டு விளவல்ல, உறுதியா இருந்தார்கள். அந்த உறுதி, அந்த கஷ்டம், அந்த வறுமை, அந்த துன்பத்தை நீங்களும் அனுபவிக்காமல் சொர்க்கத்தை அடையலாம் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கணும். அப்ப என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டுமானால் துன்பத்தில் அனுபவிக்கணும். சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டுமானால் வருகின்ற சோதனைகளுக்கு எல்லாம் பொறுமையா இருக்கணும். மார்க்கத்தை விட்டு கொடுக்கவே படாது. என்ன வறுமையா வந்தாலும் மார்க்கத்தை துடைக்கணும். இந்த மாதிரி ஒரு உறுதியா நாங்க வாழ்வோம் இருந்தப்ப சகோதரிகளை, நாம சொர்க்கத்தை அனுபவிக்கலாம், மறுமையில வெற்றி பெறலாம். இல்லைண்டா நாங்க எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் நோன்பு வைத்தாலும், நம்மால இன்னொருவர் காயப்படுவாராக இருந்தால், நம்முடைய செயல்களால், நம்முடைய நாவுகளால், நம்முடைய பேச்சுகளால் இன்னொருவர் காயப்படுவராக இருந்தால், நாளை மறுமையில் அவர்கள் வந்து நன்மைகளை பறித்துக் கொள்வார்கள். இறுதியாக சகோதரிகளே, ஒரு நபிமொழியை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன்.
நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னதாக சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கானத் லஹு மத்லமத்துன் லி அஹீஹி மின் ஐருதிஹி அவ் ஸையின், உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு மற்றவர்களுக்கு செய்த அநியாயம் இருக்குமாக இருந்தால் மின்ஹு யௌம், இன்றைய நாள் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்காவது நீங்க அநியாயம் செய்திருந்தால், உங்களோட வாயினால நீங்க திட்டால யாருடையாவது உள்ளம் காயப்பட்டிருந்தால், யாராவது வேதனைப்பட்டிருந்தால், யாருடைய மானத்திலேயாவது நாங்க விளையாடி இருந்தால், யாருடைய ரகசியத்தையாவது வெளிப்படுத்தி அவங்கள இழிவுபடுத்தி இருந்தால், கண்ணிய குறைவாக நாங்க நடந்திருந்தால், இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் யாருக்காவது நாம செஞ்சிருந்தால் அவங்ககிட்ட போய் இன்றைய நாள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிலிருந்து நீங்க விடுவித்துக் கொள்ளுங்க உங்களை. ஏன் தெரியுமா? ஒரு நாள் இருக்கிறது, கபுல அல்லா யகூன தீனாரும் வலா திர்ஹமும், பணம் தீனார் திர்ஹம் எந்த பணமுமே கையில இல்லாத ஒரு நாள் வரும். அந்த நாளுக்கு முன்னால மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள், அல்லாஹ் எல்லாரையும் விசாரிக்கும் நாள், எழுப்பி நிறுத்துகின்ற பொழுது கையிலே பணம் இருக்காது. உலகத்தில் நாம் தப்பு செஞ்சா, யாருக்காவது மனசை காயப்படுத்தி இருந்தால் நாங்க போயிட்டு கேட்கலாம், சகோதரி மன்னிச்சுக்கோங்க, தெரியாம செஞ்சுட்டேன், உங்களுக்கு ஒரு 10,000 தாரம் வச்சுக்கோங்க, நான் இப்படி செஞ்சுட்டேன், உங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம். சந்தோஷமா நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அந்த பணத்தை பெற்று நமக்காக அவங்க துவா செய்யலாம். இதை நம்ம எப்ப செய்யலாம்? உயிரோடு இருக்கும் பொழுது இப்பதான் செய்யலாம். நம்ம மௌத்தா போய்த்தோம், மஹ்ஷர் அல்லாஹ் எழுப்பிட்டான், அந்த நாள் வர்றதுக்கு இடையில நீங்க இதை செஞ்சுக்கோங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்ல யாரையாவது எழுதிருந்து அழிச்சு விட்டுருங்க, வாட்ஸ்அப்ல யாரை பத்தியாவது எழுதிருந்து அழிச்சு விட்டுருங்க. மௌத்தா போகும்போது இதை செஞ்சிருங்க சகோதரிகளை. நம்மால யாராவது ஒரு காயப்பட்டிருந்தால், நம் கணவனோ, நம் பிள்ளையோ, நம் பெற்றோர்களோ, நம் தாயோ, நம் சகோதரியோ, நம்முடைய சகோதரர்களோ நம்மால பாதிக்கப்பட்டிருந்தால், நம்முடைய பக்கத்து வீட்டார்களோ நம்மால பாதிக்கப்பட்டிருந்தால், அவருடைய உள்ள காயப்பட்டிருந்தால் நாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். ஏனென்றால் நாம் ஒரு நாள் எழுப்பப்படுவோம். அந்த நாளில் அவர்களுக்காக ஒப்படைப்பதற்கு, பிரதி உபகாரமாக அவர்களுக்கு செய்வதற்கு நம்முடைய கையிலே எந்த பணமும் இருக்காது சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய ஏதாவது அமல்கள் நம்மிடம் இருக்கிறதா அல்லாஹ் பார்க்கிறான். மறுமையில எப்படியோ நாங்க கொடுக்கணும், அவங்களோட உரிமையை கொடுக்கணும். நம்மகிட்ட நல்ல அமல் இருக்கான்னு அல்லாஹ் பார்த்து அந்த அமலை வாங்கி அவங்களுக்கு மறுமையில் கொடுத்து போட்டு நம்ம அமல்லாம் முடிஞ்சிடும். சில நேரம் நம்மிடத்துல அமல் இருக்காது, அவங்களோட பாவத்தை வாங்கி நம்மளுக்கு தருவோம் அல்லாஹ். இப்ப நம்ம எங்க போவோம் சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில் ஒவ்வொருவருடைய நன்மையும் தீமையும் நிறுக்கப்படும். யாருடைய நன்மை குறைந்து காணப்படுமோ, தீமை கூடுதலா இருக்கும்னு சொல்லலாம். அம்மாமன் ஹஃபத் மவாசீனு, யாருடைய நன்மை குறைவாக இருக்குமோ ஃபௌமு ஹாவியா, அவர்கள் ஹாவியாவுக்கு போவார்கள். வமா அதுராக்க மாஹியா, நபியே ஹாவியான்ற என்ன தெரியுமா? நாரும் ஹாமியா, சுட்டு கரியாக்கும் நரக நெருப்பு. நன்மை குறைந்தவர்கள் அங்கா போவாங்க. யாருக்காவது அநியாயம் செஞ்சா மறுமையில நம்ம அதை கொடுத்துரும், நன்மையை நாளை கொடுத்து போட்டு நம்மளோட நன்மை குறைஞ்சிடும். அப்ப நம்ம எங்க போவோம்? ஹாவியாவுக்கு தான் போவார். அன்பு சகோதரிகளை சிந்திப்போம். இது உணர்ச்சி ரீதி அல்லாஹ் செய்த நமக்கு உபதேசம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், நபிகளாருடைய உபதேசங்கள். ஏற்று நடப்போம், இவைகளை ஒதுக்க வேண்டாம். வாழ்க்கையில் என்று நாம் எதை படித்தோமோ அதை நாங்கள் செயல்படுத்துவதற்காக முயற்சி செய்வோம். ஒரு 100% நம்மால் உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் ஒரு 75% நாங்கள் இந்த பயானிலிருந்து நம்மை மாற்ற வேண்டும் சகோதரிகளே. ஒவ்வொரு பயான்களை கேட்ட பொழுது அதில் சொல்லப்படுகின்ற நலவுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு கெட்டவர்களை போன்று, நரகத்தில் நுழையக்கூடிய அந்த பாவிகளை போன்று நாம் நடந்து கொள்ளக்கூடாது. உணர்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழுவோம். இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி சுவர்க்கத்தை நோக்கி ஒரு பயணமாக நாம் செயல்படுவோம். தக்குவாவோடு இறையச்சத்தோடு வாழுவோம். பொறுமையை கடைபிடித்து கணவனோடும் பிள்ளைகளோடும் சுற்றத்தார்களோடும் உறவுகளோடும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை தர வேண்டும். அதே போன்று இன்று எவ்வாறு ஒன்றாக இந்த இடத்தில் பள்ளியில் கூடியிருக்கிறோம், இதே போன்ற நாளை மறுமையில் நாம் ஒன்றாக சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.